ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்தம் இல்லம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனோட அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். முருகனுக்கு மகா கந்த சஷ்டி விரதம் 7 நாள் விரதம் இருந்தவர்கள் எல்லாருமே அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி நானும் என் அப்பன் முருகன்கிட்ட மனதார வேண்டிக்கிறேங்க. லாங் வீடியோ கொடுக்க கொஞ்சம் லேட் ஆச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். நான் மகா கந்த சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா தினமும் அன்னைக்கு பூஜை பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் எல்லா வீடியோவுமே நான் கொடுத்துருந்தேன். லாங் வீடியோ தான் என்னால் கொடுக்க முடியல. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி 6 அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க. பால், தயிர், சந்தனம், மஞ்சள், விபூதி, தேன் 6 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் அபிஷேகம்லாம் பண்ணி முடித்து ஒவ்வொரு அபிஷேகமும் ஒவ்வொரு அர்ச்சனையும் பண்ணி அவருக்கு அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அன்றைக்கி மாலை சாத்தி எல்லாமே அவரை ரெடி பண்ணியாச்சு. சூரசம்ஹாரம் அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா முருகர் கோவிலில் நாங்கள் பால் குடம் எடுக்கிறதுக்காக நானும் பிரதீப் தாங்க பால் குடம் எடுத்தோம். பால் குடம் எடுக்கிறதுக்காக சொம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டுங்க. வீட்டில் 6 நெய் தீபம், சக்கோணத்தில் நெய் தீபம் ஏற்றிட்டு வேல் தீபமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா வெறும் செவ்வாய் மட்டும் தாங்க வச்சுருந்தேன். மார்னிங்கே பார்த்திங்கன்னா 7 o'clockலாம் பால் குடம் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுன்னு சொன்னாங்க. அதனால் வீட்டில் கொஞ்சம் பரபரப்பாக பூஜை வேலைலாம் முடிச்சுட்டு பால் குடம் எடுக்கிறதுக்காக நானும் பிரதீப்பும் கிளம்பணுன்றதுக்காக கிளம்பிட்டுங்க. வீட்டில் முருகருக்கு ஒவ்வொரு அலங்காரத்துலேயும் நம்ம ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்ததுங்க. எனக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் இருக்கிற முருகனுக்கு நம்ம கையாலே அவருக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம அலங்காரம் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாரி அவருக்கு பூஜை பண்ணி பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது. என் அப்பா முருகனை ஒவ்வொரு நாளும் ரசிச்சுட்டு அவரை பார்த்துட்டு ரொம்ப எனக்கு மனசு நிறைவாக இருந்ததுங்க. வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டிலே பாத பூஜைலாம் நானும் பிரதீப்பும் பண்ணிவிட்டு பிரதீப் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நான் தான் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணணும்னு சொல்லி அடம் பண்ணி அவன் பாத பூஜை பண்ணான். வீட்டில் பாத பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பால் குடம் எடுக்கிறதாங்க கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போயிட்டு அங்கே எல்லாமே ரெடியாக இருந்தாங்க. நாங்களும் பால் குடம் எடுக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டு பால் குடம் எடுக்கிறதுக்காக ஊர்வலமாக கிளம்பிட்டுங்க. பால் குடம் எடுத்து ஊர்வலம் மாதிரி கோயில் சன்னதி உள்ளே வந்துட்டுங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாரும் முருகருடைய போற்றிகள்லாம் சொல்லி அவருடைய பாடல்கள்லாம் பாடி மனசுக்கு ரொம்ப நிறைவாக வந்தோம். கோவில் பின்னாடி மண்டபம் இருக்குங்க. மண்டபத்தில் தான் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. முருகன் பக்தர்கள் அனைவரும் எல்லாருமே பார்த்திங்கன்னா பால் குடத்தை மனசு நிறைவாகும் அவங்களுடைய வேண்டுதல், அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே முருகப்பெருமான்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மனசு நிறைவாக பால் குடம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பால் குடம் எடுக்காதவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பால், தயிர், அபிஷேக தேவையான எல்லா பொருளுமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட அபிஷேகம் பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் நடந்ததுங்க. அந்த அளவுக்கு அபிஷேக பொருள் எல்லாருமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய வேண்டுதல், மன கஷ்டம் எல்லாமே தரணும்னு சொல்லி நானே என் அப்பன் முருகன்கிட்ட மனசு ரொம்ப நிறைவாக அவர்கிட்ட கடுமையான வேண்டுதல் இருந்தாலும் பரவாயில்ல முருகா அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி என்ன விரதம் சிஸ்டர் நீங்கள் இருந்துன்னு சொல்லி என்னை ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஷார்ட்ஸில் எல்லா வீடியோக்குமே நான் பதில் சொல்லியிருந்தேன். இந்த வாட்டி நான் பார்த்திங்கன்னா இந்த 7 நாள் கடுமையான விரதம் இருக்கணும்னு சொல்லி 7 நாளுமே சாப்பாடு டிஃபன் எதுவுமே சாப்பிடாம மத்தியானத்தில் ஒரு டம்ளர் ஜூஸும் நைட்டில் 2 பழம் மட்டும் தாங்க சாப்பிட்டு நான் விரதம் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களாவும் காப்பு கட்டியிருந்தாங்க. அவங்களாம் சூரசம்ஹாரம் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக மட்டும்தான் விரதம் இருந்தாங்க. முருகனுக்கும் அபிஷேகம்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முருகருக்கும் வள்ளி தேவானிக்கும் 3 பேருக்கும் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முருகனுக்கு ஃபஸ்ட்டு விபூதி அபிஷேகம் தாங்க பண்ணாங்க. முருகனை அபிஷேகம் பண்ணும்போது பார்க்குறப்ப கண்ணு கலங்கி மனசு உருக மை மறந்து அவரை பார்க்கும்போது முருகா நீ துணை இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலைடா அப்படின்ற மாதிரி மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் நான் எல்லாருக்கும் சொன்னேன், நாங்கள் இத்தனை நாளாக நாங்கள் விரதம் இருந்தோம் முருகனுக்கு, எங்களுடைய வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னு சொல்லி யாருமே ரொம்ப ஒரு சலிப்பாக அடையாதீங்க. முருகப்பெருமான் நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பாக அது நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அவர் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவார். முருகர் பெருமான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை தள்ளி போகிறாருன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ஏதோ ஒரு செயல் நம்மளுக்காக அவர் தள்ளி போகிறாருன்னு நினச்சி நீங்கள் முருகர் பெருமானை மனம் முருகி
இப்போ நம்ம வீட்டில் கூட நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணால் நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம அடம் பண்ணி நம்ம எப்படி ஒரு புடியாதம் பண்ணி அவருக்கு கேட்போமோ, அதே போல் அப்போ முருகன் கிட்ட எனக்கு தெரியாது முருகா, எனக்கு இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக எனக்கு வேணும், நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அடம் பண்ண அவர் எத்தனை நாள் நம்மளுக்கு கொடுக்காம அவர் நம்மளுக்கு தள்ளி போடுவார் சொல்லுங்க பார்க்கலாம். என்றைக்கா இருந்தாலும் நம்ம அப்பா நம்ம பிள்ளைகளை கஷ்டப்படக்கூடாதுன்னு செய்வது போல் நம்ம அப்பா முருகனும் செய்வாருங்க. முருகருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம், சந்தனம், பன்னீர், அப்புறம் மஞ்சள், குங்குமம், எல்லா அபிஷேகத்துலேயும் ஒவ்வொரு அபிஷேகத்துலேயும் முருகர் பெருமானை பார்க்குறப்போ ஒவ்வொருத்துக்கும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிட்டு பிறகு பூவால் அலங்காரம் பண்ணி அவருக்கு ஆர்த்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அன்றைக்கி முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அலரி பூவால் மாலை கட்டி கொடுக்கணும்னு நினச்சி நான் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன். அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு அலரி பூவே கிடைக்கல. ஒரு 100 அலரிப்பூ தான் கிடச்சிது. அந்த அலரிப்பூ வரைக்கும் வாங்கின்னு வந்து அப்பனுக்கு கட்டி கொடுத்தேன். அது வரைக்கும் அவர் கைத்தில் மாலையாக போட்டது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. முருகனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்னதி உள்ள ஒரு சுற்று ஊர்வலம் மாதிரி கொண்டு வந்து அவரை தாலாட்டெல்லாம் பாடி கொண்டு வந்து அவருக்கு நைட்டு சூரசம்காரத்துக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு அவர் கூட்டின்னு வந்து உட்கார வச்சு அவருக்கு அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் 6 மாவளுக்கு தீபம் தாங்க போட்டிருந்தேன். 6 மாவளுக்கு தீபம்லாம் போட்டுட்டு கோவிலில் 108 சுற்றுலாம் சுற்றி முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா 3:30க்கு தாங்க வீட்டுக்கு வந்தேன். காலையில் 7 o'clock கோவிலுக்கு போயிட்டு ஈவினிங் 3:30க்கு தாங்க வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற மிச்ச வேலைலாம் பண்ணிவிட்டு நைட்டு கோவிலுக்கு பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் அது நைவேத்தியெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற மீதி வேலைலாம் முடிச்சுட்டு டிவியில் சூரசம்காரம், திருச்செந்தூர் சூரசம்காரம் பார்த்துட்டு வீட்டில் குளிச்சுட்டு வீட்டில் ஈவினிங் பூஜை பண்ணிவிட்டு நைட்டு வந்து சூரசம்காரம் பார்க்குறதுக்கு கோவிலுக்கு வந்துட்டுங்க. கோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜனமும் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாரும் சூரசம்காரம் பார்க்குறதுக்கு விரதம் இருந்தவர்கள் இல்லாதவர்கள் எல்லாமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. நாங்களும் கோவிலுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா சூரசம்காரத்துக்கு நெய்வேத்தியமாக எல்லாத்தையும் வீட்டில் செஞ்சு தயிர் சாதம் வச்சு வீட்டில் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு கோவில் வெளியே இருக்கிற ஒரு 5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கு ஒரு 5 பேருக்கு அன்னதானம் பண்ணியிருந்தேன். சூரசம்காரம்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் உள்ளே வந்த பக்தர்களுக்கு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்குறதுக்காக தயிர் சாதம் தாங்க பண்ணி எடுத்து போயிருந்தேன். அந்த தயிர் சாதம் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரசம்காரம் பண்ணுற நிகழ்வு ஆரம்பமாயிடுச்சு. மீண்டும் அவனுடைய ராஜ்யத்திற்கே சென்றுவிட்டார். தற்போது கஜமுகாசுரனானவர் 2வது முறை போருக்கு பெருமான் சூரனுக்கு பார்த்தீங்கன்னா 2 முறை அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நீ திருந்தி வாய்வதற்காக நான் ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி 2 முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். அவர் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாரி அவர் பண்ணதுனால 3வது முறை பார்த்தீங்கன்னா சூரனை சம்காரம் செய்தார் முருகப்பெருமான். நான் சூரசம்காரம் முடிந்த பிறகு திரும்ப பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம்லாம் கோவிலில் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் சாதம் நெய்வேத்தியம் வச்சு முருகப்பெருமானுக்கு திருப்பும் அபிஷேகம் பண்ணி அவருக்கு திரும்ப சூரசம்காரம் முடிந்தோடனே அபிஷேகம் பண்ணணும். முருகரை அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் தாங்க குடிச்சிட்டு படுத்துட்டேன். மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாணத்தை முடிஞ்ச பிறகு தாங்க நான் விரதத்தை முடித்தேன். நீங்கள் யாரெல்லாம் சூரசம்காரம் விரதம் இருந்தீங்க, நீங்கள் ஒரு நாள் விரதம் இருந்தீங்களா இல்லை 7 நாள் விரதம் இருந்தீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் அந்த 7 நாளும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கடுமையான விரதம் இருக்கணும்னு சொல்லி எதுவுமே சாப்பிடாம நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. உண்மையாக முருகனோட அருளால் எனக்கு ஒரு நாள் கூட எனக்கு பசியும் இல்லை, எனக்கு டயர்டும் இல்லை. கோவில் 108 சுற்றிட்டு தான் இருந்தேன். வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். பசங்களை ஸ்கூல் கூட்டிகிட்டு போட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னுடைய மாமாவும் பார்த்தீங்கன்னா என்னை திட்டிகிட்டு இருந்தார். நீ ஒரு வேலையாவது சாப்பிடு, என்ன மாதிரி வேண்டாம் இப்படி இருக்காத உடம்பு கற்றுக்காதன்னு சொல்லி அவர்கிட்ட நான் சண்டை போட்டிருந்தேன். முருகன் எனக்கு துணையாக இருக்க நிச்சயம் எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லி நான் அந்த 7 நாள் விரதத்தையும் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. என்னால் இதை நம்பவே முடியல. நான் 7 நாளும் நான்
பசின்றதுனே இல்லை, அந்த ஒரு டயர்டும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன இருந்ததுன்னா, அந்த நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், நாத்தனார் வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் மாரி ஆகுது. அதில் பின்னாடி அந்த வேன் இடிச்சதுனால வேலை செய்யும் போதெல்லாம் கூட எனக்கு அந்த வழியில் கீழே உக்காரும்போது, கோவிலுக்கெலாம் போயிட்டு கீழே உக்காரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வலி மட்டும்தான் இருந்ததை தவிர, அது கூட அந்த வேனை இடிச்சதுனால மட்டும்தான் அந்த வலி தவிர வேறு எந்த ஒரு டயர்டும் வேறு எந்த ஒரு இதுவுமே எனக்கு இல்லாத, எனக்கு முருகனோட அருள், எனக்கு உண்மையிலே எனக்கு முருகன் என் கூட இருக்கான்றது நான் உண்மையாகவே நான் உணர்ந்தேங்க. அதே போல் இந்த சஷ்டிக்கு நான் சூரசம்ஹாரத்துக்குள்ளே நான் கையில் வந்து பார்த்திங்கன்னா வேல் போடணும் அப்படின்னு நினச்சி அது உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க சொன்னால், இது 100க்கு 100 உண்மைங்க. இந்த கையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமா பேர் போட்டிருப்பேன். அதுக்கு நான் ரொம்பவே அழுதுட்டேன், வலி தாங்க முடியாத ரொம்பவே அழுதுட்டேன். அதுபோல் தான் வேலு குத்தும் போதும் வலி இருக்கும்னு சொல்லி, ஆனால் வலிச்சாலும் பரவாயில்ல நம்ம வேல் கொடுத்தணும்னு சொல்லி அப்படின்ட்டு நானும் டேட்டா போட கடைக்கு போயிட்டு நான் வேல் கொடுத்தும் போது நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எனக்கு சின்னதாக எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருந்ததை தவிர, ஆனால் எனக்கு ஒரே ஒரு வலி கூட இல்லைங்க. என்னால் அது இன்ன வரைக்கும் கூட எனக்கு அந்த விஷயத்தை என்னால் நம்பவே முடியல. என்ன இது ஒரு அதிசயம் ஆச்சரியம். உண்மையிலே அப்போ தான் நான் உணர்ந்தேன், என் அப்பா முருகன் என் கூட இருக்கான், என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றானோ இல்லையோ, ஆனால் என் அப்பா முருகன் என் கூட பக்கபலமாக எனக்கு இருக்கான் அப்படின்றதுனால எனக்கு நம்பிக்கையாக இருந்தது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா 5ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா வேலால் தான் முருகரை அலங்காரம் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மா தாயார் பார்வதி கையால் வேலை ஆசீர்வாதம் பண்ணி அம்மா தாயார்கிட்ட வாங்கிட்டு வந்தனால அன்றைக்கி நான் வேல் குத்தணும்னு நினச்சி, அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நாளே வேல் குத்திக்கணும்னு சொல்லி வேல் குத்திக்கிட்டேன். உண்மையாகவே சொல்லப்போனால் அந்த வேல் குத்துந்து எனக்கு ஒரு துள்ளி கூட எனக்கு வலியே இல்லைங்க. என்னால் அதை நம்பவே முடியல. எனக்கு உண்மையாக எனக்கு மறுபடியும் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முருகன் என் கூட இருக்கிறான்றத நான் உணர்ந்துட்டேங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த சஷ்டி விரதத்தில் முருகன் உங்களுக்கு பக்கபலமாக உங்கள் கூட இருந்தான்னு சொல்லி நீங்கள் உணர்ந்தீங்க, அது சொல்ல வார்த்தையே இல்லை. அது எப்படி சொன்னாலும் அதெல்லாம் புரியுமான்னு எனக்கு தெரியல. முருகப்பெருமான் நிச்சயம் சொல்லுவேன், என் விஷயத்தில் முருகப்பெருமான் இருக்கிற மாதிரி உங்களுடைய எல்லார் விஷயத்துலையும் முருகப்பெருமான் இருப்பான்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு நம்புகிறேங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த சஷ்டி விரதம் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் அங்கே இருக்கிற ஐயர்களாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க, முருகப்பெருமானை சூரசம்ஹாரம் பண்ணுற வரைக்கும் அவர்கிட்ட நீங்கள் எதுவுமே வேண்டிக்காதீங்க, அவர் ரொம்ப உத்திரமாக கோவத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, சூரனை சம்ஹாரம் முடிஞ்சு அதுக்கப்புறமா அவரை சாந்தப்படுத்தி அவரை திரும்ப திருக்கல்யாணத்துக்கு தான் அவருக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம், எப்பவுமே முருகா நீ எல்லாருக்கும் நீ இருக்கன்றது நீ எல்லாருக்கும் உணர்த்தினா மட்டும் போதும். என்னுடைய வேண்டுதல் எனக்கு முதல் வேண்டுதலாகவே இருக்கட்டும். எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும். எல்லாருடைய மனசு கஷ்டம் குறைகள் வேதனைகள் எல்லாருடைய குறையும் நீ தீர்த்து வைக்கணும்ப்பா முருகான்னு சொல்லி அவர்கிட்ட நானும் மனசு நிறைவாக வேண்டிக்கிட்டேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சஷ்டிக்கு குழந்தை வேண்டும்னு சொல்லி மனசு ரொம்ப முருகனை நம்பி இருக்கிறீங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, முருகப்பெருமான் நிச்சயம் ஒரு நாள் வந்து உங்களுக்கு பிள்ளையாக வந்து பிறப்பார். நான் சொல்கிறேன், முருகன் துணை இருப்பார். எல்லாரோட நிறைய பேர் குழந்தை வர வேண்டி வீட்டு கஷ்டம் குடும்ப கஷ்டம் வீட்டில் பிரச்சனை எல்லாரோடைய வேண்டுதலும் நிறைவேறும். நிச்சயம் யாரும் வெறுத்து மட்டும் முருகப்பெருமானை ஒதுக்கிடாதீங்க. முருகன் துணை இருக்க வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. அதுபோல் என் அப்போ முருகன் இருக்கிறதுனால யாரும் எந்த பயமும் வேண்டாம். சூரசம்ஹாரம்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே கோவிலில் நாங்கள் அன்னதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகரை ஊர்வலத்துக்காக வெளியே கொண்டு வந்தாங்க. முருகரும் ஊர்வலம் கிளம்புறதுக்காக அவரும் கிளம்பிட்டாருங்க. முருகன் துணை இருக்க யாரும் பயப்பட வேணாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.